சொந்தங்கள் அனைவருக்கும் இலக்கிய மன்றத்தின் சார்பில் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை இலக்கிய மன்றத்தின் சார்பில் ஆண்டுதோறும் தமிழர் திருநாளாம் தை திருநாளை சிறப்பிக்கும் விதமாக மதுரை தமுக்கம் கலையரங்கத்திற்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள தமிழன்னை சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கியும், மறுநாள் வள்ளுவர் தினத்தன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கியும், தமிழ் கூறும் நல்லுலகிலே தமிழினம் சிறந்து வாழ, தமிழ் மொழி என்றென்றும் மக்களின் மனதில் ஆட்சி புரிந்திட இந்த தை திருநாள் எப்போதும் நமக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய பொன்னாளாகும். பொங்கலோ பொங்கல் என்று விவசாயிகள் அறுவடை திருநாளை அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நன்னாளில் இந்த ஆண்டு முதல் பெரியாறு அணையை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக விவசாயத்தை காத்திட கட்டி அமைத்திட்ட ஆற்றல் மிகு பெருந்தகையாளர் எந்நாட்டவரை சேர்ந்தாலும் அவர் நம் நாட்டிற்காக பாடுபட்டவராக இருப்பாராயின் அவரை நம் இனத்தாரை போன்றவாறே நினைத்து வழிபடுவது என்பது தமிழர் மரபாகும். அந்த அடிப்படையில் பென்னிக்குயிக் அவர்கள் பெரியாறு அணையை கட்டி இன்றைக்கு முல்லை பெரியாறு என்கின்ற ஒரு அற்புதமான அந்த விவசாய நீர்வழி சாலை விவசாயத்தை காத்திருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்ட பெருமகன் பென்னிக்குயிக். எனவே தமிழர் திருநாள் கொண்டாடுகின்ற தமிழ் சமூகம் பென்னிக்குயிக்கையும் வணங்கி மகிழ்வதுதான் நாம் அவருக்கு காட்டுகின்ற நன்றியாகும். இன்றைக்கு மதுரை மாவட்டம் பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள பென்னிக்குயிக் சிலை முன்பாக நின்று மதுரை இலக்கிய மன்றத்தைச் சேர்ந்த இந்த உறவுகள் எல்லாம் விவசாயம் காத்திட, எங்கள் மண் செழிப்பாக இருந்திட மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை என 5 மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையை கட்டிய அந்த பெருமகனுக்கு வீர வணக்கம் செலுத்தி நன்றி பெருக்கோடு நாங்கள் அவரை மாலையிட்டு வணங்க வந்திருக்கிறோம். இனி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை போற்றி வணங்கக்கூடிய இந்த தை திருநாள் தொடரும். தமிழன்னை சிலைக்கும் ஐயன் வள்ளுவர் சிலைக்கும் மாலை அணிவித்து வணங்குவது போல பெரியாறு அணையை தந்திட்ட பென்னிக்குயிக் அவர்களுடைய சிலைக்கும் மாலை அணிவித்து வணங்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளோம் என்பதனை சொல்லி, இந்த நாட்டுக்கு யாரெல்லாம் உழைத்து மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தன்னலம் மறந்து பாடுபடுகிறார்களோ அவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்பதும் இந்த தமிழர் திருநாளினுடைய சிறப்பாகும். இயற்கைக்கு முதலில் நன்றி சொல்லிதான் நாம் இந்த விழாவினை தொடங்குகிறோம். இயற்கை இல்லையே நாம் இல்லை. பூமி பெரிதா சாமி பெரிதா என்று கேட்டால் பூமிதான் பெரிது என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை இயற்கைக்கு உண்டு. அந்த இயற்கையை போற்றுகின்ற பண்பாடு தமிழர் பண்பாடு. அந்த பண்பாட்டில் நாம் என்றென்றும் சிறந்து விளங்கிட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாயை உலகத்தில், கவர்ச்சி உலகத்தில், நடிப்பு உலகத்தில் எது நடிப்பு, எது உண்மை, எது மாயை, எது உண்மை, எது கவர்ச்சி, எது உண்மையான முயற்சி என்பதையெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவும் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு வேண்டும். அப்படிப்பட்ட பகுத்தறிவோடு நாம் பயணிக்கின்ற போது நிச்சயமாக நம்மால் ஒரு நற்சமூகத்தை கட்டமைக்க முடியும். அதற்கு தை திருநாளிலே நாம் எல்லாம் சபதம் ஏற்க வேண்டும். இன்று நாடெங்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே இளம் காளையர்கள் விவசாயிகளுக்காக அணை கட்டிய அந்த அற்புதமான மனிதர் பென்னிக்குயிக்கை வணங்க வந்திருக்கிறார்கள். எத்தனையோ இளம் காளையர்கள் காளைகளை அடக்கி பரிசு பெறுவதற்காக ஜல்லிக்கட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய மனதிலும் தமிழ் உணர்வு நீர் ஊத்த நெருப்பாக இருக்கிறது. இங்கே எந்த பிரிவினையும் இல்லை. தமிழ் சமூகத்தை வேறுபடுத்தி கூறு போட்டு யாரும் இங்கே இருந்துவிட முடியாது. தமிழர்கள் ஒற்றுமை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். தமிழகத்திலே எல்லா மக்களும் ஒன்று, எல்லோரும் ஓர்களும், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்கின்ற மகாகவி பாரதியாரினுடைய பொன்மொழிகளை என்றைக்கும் இந்த தமிழ் சமூகம் மறக்காது. அப்படி மறக்காது பயணிக்கக்கூடிய மதுரை இலக்கிய மன்றம் இந்த சமூகத்திற்கான முன்னெடுப்பை எப்போதும் செய்து கொண்டிருக்கும் என்கின்ற உறுதியை இந்த நன்னாளில் வழங்கி, இந்த மதுரை இலக்கிய மன்றம் எடுத்த இந்த முயற்சிக்கு அதிகாலை எழுந்து தன் வீட்டிலே பொங்கலிட்டு
அங்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டு நாட்டுக்கான நல்ல பணியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அழைத்த உடனேயே வருகிறது கலந்து கொண்டிருக்கிற இந்த அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் நீங்கள் அனைவரும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்ல வேண்டும் என சொல்லி வருகிற இந்த அத்துணை பெருமக்களுக்கும் நன்றியை கூறி இந்த இனிய பொங்கல் நன்னாளிலே தித்திக்கும் பொங்கல் போல கரும்பின் சுவை போல வாழ்க்கை சுவையாக சுமையில்லாது இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று நாம் வாழ்வதற்கு இடைகாட்டட்டும் என்று